கர்த்தர் பாதுகாத்தார். சாத்தான் ஆண்டவரிடத்தில் இப்ப உத்தரவாய் கொண்டு வந்ததுனாலதான் அந்த வீட்டுக்குள்ளே நுழைந்து சேதத்தை உண்டாக்க முடிந்தது. மற்றபடி தேவன் பாதுகாக்கும் போது சாத்தானால் உள்ள நுழைய முடியாது. அதன் சோதனை காலத்திற்கு பிறகு யோபை கர்த்தர் மறுபடியும் பாதுகாத்து நடத்தினார். இன்றைக்கு அநேக குடும்பத்துல சிலர் சொல்லுவாங்க, நாங்க ஆஸ்பத்திரிக்கு போனதே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய பல குடும்பங்கள் இருக்கிறாங்க. ஏன்? தேவன் அவளை பாதுகாக்கிறார். விசுவாசம். நீங்களும் விசுவாசத்தோட எந்த வியாதியும் அணுகாது, வாதை வீட்டுக்குள்ளே வராது, கொள்ள நோய் வராது, பிசாசின் கரையை வராது, கர்த்தர் பாதுகாப்பான்னு இந்த வசனத்தை சொல்லி துதித்து பாருங்க. உங்க வீடு பாதுகாக்கப்பட்டிருக்கும். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை நான் விசுவாசிக்கிறேன். வாதையின் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு நேரிடாது, எந்த தீங்கும் அணுகாதபடி எங்களை வேலியடைத்து பாதுகாக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.